நேயர்களே வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த விவாதத்தில் தமிழகத்தில் அதிகரித்து வரும் திருட்டுச் சம்பவங்கள் பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சார், இப்ப வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பெண்கள் வந்து ஒரு மனிதன் வந்து இந்த நேரத்தில் இவ்வளவு பணம் வேணுங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது அவனுக்கு வாய்ப்புகளை தூண்டுவதற்கான சில விடயங்கள் நடந்துரும். என்னன்னா, இதை பண்ணனா இதை செஞ்சிடலாம் அப்படிங்கும்போது ஒரு வாய்ப்பு உருவாகும் போது ஒரு குற்றவாளியும் உருவாயிருவான். அதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய மனது. அதற்கு பின் புறச்சூழல்கள்ல பாத்தீங்கன்னா அவனை தூண்டுவதற்கான தளங்கள் இங்கு நிறைய இருக்கு. மது, போதைப் பொருட்கள், இந்த மாதிரி தூண்டுவதற்கான தளங்கள், புறச்சூழல்கள் நிறைய இருக்கு. எல்லாரையும் சொல்றது இல்ல, குற்றம் செய்வதில் 80 விழுக்காடு மது அல்லது போதைப் பொருட்களை உட்கொண்டவர்களால நடக்குதா தகவல்கள் சொல்லுது. ஆக புறச்சூழல்கள் அவனை உருவாக்குது, அவனை உருவாக்கி ஒரு திருடனா மாத்துது. நார்மலா இருக்கிறவங்களும் நிறைய நகை போட்டு போய் அவனுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குற்றவாளி உருவாயிரும். நிறைய சமூக ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள்லாம் நடைபெற இடங்கள்ல பொதுவான காரணம் வந்து வழிபாட்டு தலங்கள், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து டாஸ்மாக் கடைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஏன் வந்து மக்களுக்கு வந்து இது வந்து நல்ல விஷயம் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சும் எதுக்காக இந்த மாதிரி மது விலக்கு வேண்டான்னு சொல்லி போராடாத மனிதர்கள் இல்ல, போராடாத கட்சிகள் இல்ல, போராடாத இயக்கங்களே இல்லை. ஆனால் இன்று தவிர்க்கவே முடியாத அளவுக்கு மது வேரூன்றி போய் நாளைக்கு ஒரு வாரம் கடை சாத்தினாங்கன்னா இங்க பல பேர் மனநோயாளியா மாறி போயிருவாங்க லெவலுக்கு தமிழ்நாட்டை மாத்தி வச்சுட்டாங்க. சாதாரணமா 15 வயது பையன் எல்லாம் மது குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இங்க தள்ளப்பட்டிருக்காங்க. மதுதான் இன்றைக்கு அழிவினுடைய காரணம். ஆனால் அந்த மதுவால் தான் அரசாங்கமே இயங்குது. அந்த மது இல்லாம இந்த அரசாங்கத்தை இயக்குவதற்கான செயல் திட்டம் எந்த அரசாங்கத்துக்காக இப்படி பண்ணுதா? மக்களுடைய வாழ்க்கையை வீணடிக்குதா? இல்ல, தங்களை காப்பாற்றிக் கொள்ள, தங்களை அரசுக்கு வருமானம் வருங்கிறதுக்காக இந்த வந்து மக்கள் வந்து இதனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அதை பத்தி அவங்க கவலையே படலையே. அவங்க பேப்பர்ல வந்து தீபாவளிக்கு நாங்க 1600 கோடி கலெக்ஷன் பண்ணணும் பெருமையா தானே சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? இல்ல, அதுதான் சொல்றேன். ஆக இப்ப மது வேண்டான்னு சொல்லிதான் எல்லா கட்சிகளும் போராடுறாங்க. மது வேணும்னு ஒரு கட்சியும் சொல்ல போறது இல்ல. ஆனால் அந்த மது இல்லாத ஒரு செயல் திட்டத்தை யாருமே வகுக்கல. இங்க ஒரு சூழல் இன்னைக்கு தள்ளிட்டாங்க. குறைந்தபட்சம் ஆலயம் இருக்கிற பக்கம் மது வேண்டான்னு சொல்றோம், குறைந்தபட்சம் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற பக்கம் மது வேண்டான்னு சொல்றோம். இதையவே இன்னும் சரியா செய்யல. போற இடத்துல ஆற்காடு ரோட்ல அன்னைக்கு நான் பாக்குறேன், ஒரு முதியவர் மசூதியிலிருந்து தொழுகிட்டு வெளியே வராரு. ஒரு மது குடித்த ஒருத்தன் இருசக்கர வாகனத்துல மோதிட்டு போறான். அவன் பாட்டுக்கு போயிட்டான். விழுந்து கிடந்த ஒரு பெரியவர், 70 வயது பெரியவர். அவரை தூக்கி நிறுத்தினோன்னா அவர் யாருகிட்ட போய் அதை முறையிடுவார்? அதுக்கு பிறகு நாங்க வந்து என்ன பண்ணலாம்னு சொல்றதுக்கு பிறகு சரி இதை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபர்கிட்ட பேசி அங்க மசூதிக்கு நேர் எதிரே மதுக்கடை இருக்கு, அதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி இப்போ ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆக குறைந்தபட்ச நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணுங்கிறதா எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. சார், இப்ப வந்து ஆங்கில பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. இது வந்து ஒரு வழிப்பறி சம்பவம் நடந்தப்பட்ட ஒரு குற்றவாளி கிட்ட விசாரிக்கிறப்ப அது வந்து கல்லூரி மாணவன்கிறது தெரிய வருது. கல்லூரி மாணவன் வந்து அவன் சொல்றான், அவங்க கிட்ட விசாரணையில சொல்றான், என்னோட ஆடம்பர வாழ்க்கைக்காக நான் வந்து இந்த மாதிரி வழிப்பறி சம்பவம் நடத்தினேன், கொள்ளை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார், இது வந்து மாணவர்கள் வந்து இந்த மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்படுறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது எல்லா மாணவர்களும் அந்த மனநிலைக்கு தள்ளப்படுவதில்லை. எப்படி 5 வரலும் ஒன்றும் இல்லையா, அதே மாதிரி ஒரு சில மாணவர்கள் தன்னுடைய சக மாணவர்களை கூட படிக்கிறவங்கள பார்த்தோன்னே அவன் இந்த அளவிற்கு விலையுயர்ந்த ஆடை அணிந்திருக்கிறான், அவன் காஃபி இதுக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான்னு பார்க்கும் பொழுது இவனுடைய உள்மனது என்ன ஆகுதுன்னா, ஏன் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த தூண்டுதல்ங்கிறது பல வகையில் வரும். உதாரணமாக இது சொல்லித்தான் ஆகணும். அந்த பணக்கார மாணவன்கிட்ட போய் இப்போ சில கல்லூரி பெண்கள் அதிகமாக பேசும்பொழுது இவனுக்கு என்ன ஆகுதுன்னா, இவன் மனதிற்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்போ அது மாதிரி நம்மளும் பண வசதியோடு இருந்தால் நம்மகிட்டே அந்த பெண்கள் பேசுவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி, அதுக்கு ஐயா தான் பதில் சொல்லணும். எப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், மெக்கா மெதினா நகரங்கள்ல கோடான கோடி மக்கள் கூடுறாங்க அந்த ரமலான் மாதங்கள்ல. அங்க ஒரு திருட்டு சம்பவம் நடந்ததாக இதுவரைக்கும் சொல்லப்படலையே ஒரு நாள். அப்படி ஒரு நாடு இந்த பூமி பந்துல இருக்கு, அப்படி ஒரு இடமும் இருக்கு. அது எப்படி சாத்தியப்படுது? மிக்க பார்த்தா கோடான கோடி பேர்கள்
அங்க ஒரு திருட்டு சம்பவம் அவங்க சொல்றாங்க. இதுவே வந்து ஒரு திருவிழா இல்ல கோவில் ஒரு சம்பவங்கள் போயிட்டு வந்தவங்க அப்படிங்கிற சொல்றாங்க, பாக்குறப்ப கலட்டி வைத்து விட்டு ஒரு பை அங்க வச்சுட்டு போனா வெச்ச இடத்துல இருந்து வராதுன்னு சொல்றத கேட்கும் போது நமக்கு ஆசையா இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லையே. ஏன் அங்க அது சாத்தியப்படுது, இங்க ஏன் சாத்தியப்படுது? திருவிழாக்கள்ல தான் இங்க வந்து அதிகம் வந்து திருவிழாக்கள்ல தான் காலி காணாம பறிப்பு. நான் சொல்றது ஒரு 10,000 பேர் கூடுகிற விழாக்கள்லயே 15 அல்லது 20 திருட்டு சம்பவங்கள் காவல்துறையில பதிவு பண்ணப்படுது. கோடான கோடி பேர் கூடுற இடங்கள்ல அது நடக்கல. அங்க எப்படி சாத்தியப்படுது, இங்க ஏன் சாத்தியப்படுது? சொல்லுங்க. அது வந்து எப்படின்னா, இப்ப மெக்கா மதீனா அதே போல இந்துக்கள் கிறிஸ்தவங்க எல்லாருமே வச்சுக்கோங்க, அவங்களுடைய புனித தலங்களுக்கு செல்லும் பொழுது தான் எந்தவித தவறும் செய்யாமல் குற்றமும் செய்யாமல் இருந்தால்தான் தனக்கு அந்த ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும், அவனுடைய கருணை பார்வை நம்ம மேல விழும் அப்படிங்கிற மனநிலையை அப்படியே அதிலே கட்டுண்டு போய் விடுகிறான். அப்படி கட்டுண்டு போறதுனால அவன் எந்த பொருளை பார்த்தாலும் அது மேல ஆசைப்படுறான். இல்ல அது மட்டும் காரணமா, அல்லது இப்ப திருப்பதி கோயிலுக்கு போறோம், அங்க பணக்காரர்கள் நுழைவதற்கான ஒரு வாயில் இருக்கு, காத்திருந்து ஏழைகள் நுழைவதற்கான ஒரு வாயில் இருக்கு. அந்த சூழல் வந்து என்ன வந்து ஒரு குற்றவாளியா உருவாக்குது. அங்க அது இல்ல. அங்க சமத்துவம், அங்க அரசனும் ஒரு இடத்துல தான் இருப்பான், அரசனுக்கு கார் ஓட்டிட்டு வந்தவங்க ஒரே இடத்துல தான். ஐயா சொல்றது சார் தான். ஏன்னா இப்ப நம்ம முதல்ல சொன்னது மாதிரி அந்த கல்லூரி மாணவன் சொன்ன மாதிரிதான் இதுவும் இல்ல. அந்த தொழுகையின் போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அங்க டிரைவர் யாரு, அரசர் யாரு எதுவுமே தெரியாது. ஆனா இங்க பல கோயில்கள்ல கோவில் நுழைவுச்சீட்டிலேயே வேறுபாடுகள் இருக்கு. நான் சொல்றது இது அடிப்படை. அது கலை பண்ணும். எப்படின்னா இப்ப பணம் படைத்தவர்கள் உடனே போய் சாமி தரிசனம் பண்ணிடலாம். மத்தவங்க 18 மணி நேரம் அது பேப்பர்ல வந்து அதை ஒரு பெரிய பெருமிதமான செய்தியா வச்சு 28 மணி நேரம் காத்திருந்தார்கள். இப்ப இந்த சூழலே கூட என்ன ஆகும்னா, நான் சொல்றது அங்க இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டமும் அந்த மனது இல்ல. சில பேர் எல்லாருக்கும் எல்லா மனதும் ஒரே மாதிரி இல்ல. பணம் இருக்கு, போறோம், பணம் நிற்போம் அப்படிங்கிறது ஒரு வகை. சில பேருக்கு 100-ல் ஒருவனுக்கு அல்லது 1000-ல் ஒருவனுக்கு அவனுக்கு பணம் இருக்குங்கிற திமிரில தானே போறான், அந்த பணத்தை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நல்ல முறையில யோசிச்சான்னா வேற மாதிரி ஆயிடுறான். கெட்ட முறையில யோசிச்சான்னா அவன் குற்றவாளி ஆகிறான். அது திருட்டுன்னு கிடையாது, எந்த வகையான குற்றத்துக்கு குற்றவாளி ஆயிடுறான். அப்ப இந்த சூழல், நான் சொல்றது இந்த மாதிரி சூழல்களை முதல்ல நம்ம களையணும். அது களையப்பட்டால் அடிப்படையில் எவனும் குற்றவாளியாக பிறப்பதில்லை, யாரும் குற்றவாளியா பிறக்கிறது இல்லை, அல்லது குற்றவாளியா மாறணுங்கிறதுக்காக அவன் அப்படி பண்றது இல்லை. வாய்ப்புகளை குறைந்தபட்சம் உருவாக்குகிற இடங்களில் முதல் நசுக்கணும். நான் சொல்றது உதாரணத்துக்கு சொல்றேன், கோவில சொல்றேன், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் இருக்கு. இந்த மாதிரி குற்ற செயல்கள்லாம் அதிகரிக்கிறது அந்த வேலை இல்ல காரணம் கூட ஒரு இதா சொல்லிருக்கு. இல்ல இன்றைய சூழல் இல்ல ஒரு செயின் பறிச்சா வந்து எனக்கு வந்து இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு வந்து ஒரு செயின் பறிச்சா 25,000, ஒரு பவுன் வித்தா 25,000 கிடைக்கும். சோ ஒரு மாசம் வந்து நான் வந்து நல்லா ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு போலாம். இந்த மாதிரி மாசத்துல ஒரு 2 வழிபறிப்பு பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு ஆட்கள், அதாவது வேலைக்கு ஆட்கள் தேவைங்கிற விளம்பரங்கள் தான் இப்ப நிறைய இருக்கு. வேலைக்கு ஆட்கள் தேவைங்கிற விளம்பரத்தை தான் நிறைய பார்க்க முடியுது. இப்ப ஒரு டெய்லர் கடைக்கு போனா இங்க டெய்லர் தேவைன்னு போடுறான், ஹோட்டலுக்கு போனா ஹோட்டல். வேலைகள் இருக்கிறது, வேலை வாய்ப்பு குறைஞ்சல்ல. இன்னைக்கு பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் இங்க இருக்கு, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் ஐயா சொன்ன மாதிரி பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்படுற ஏழைகள், உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது. உழைக்காமல் ஒரு மாசம் உழைச்சு வேர்வை கீழே சிந்தி தன்னுடைய உடலை வருத்தி அதுல வர்ற சம்பளம் வாங்குறத வந்து அவன் நினைக்கல. அப்ப அந்த தனி மனித ஒழுக்கம்ங்கிறது போதிக்கப்படுறதல்ல, தனக்கா வர வேண்டிய அது ஒழுக்கம். அது 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு செயின் ஸ்நாச்சிங் பண்ணோம்னா இந்த ஒரு மாசம் ஓடிடும் நினைக்கிறான்ல. அதே மாதிரி தனி மனித ஒழுக்கம் அவன்கிட்ட இல்ல ஒண்ணு. அதே மாதிரி விளைவு, இப்ப ஒரு ஸ்நாட்ச் பண்ணிட்டான், காவல்துறையிடம் பிடிபட்டுட்டான், புரியுதுங்களா? காவல்துறையிடம் அவன் பிடிபட்ட பிறகு, விசாரிக்கப்பட்ட பிறகு, அல்லது அவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு, அந்த தண்டனையிலிருந்து அவன் வெளியே வரும்போது நல்லவனாக வெளியே வர வேண்டும். அந்த சூழல் இன்னைக்கு இல்ல. ஸ்நாச்சிங் பண்றவனா உள்ள போறவன், பேங்க கொள்ளையடிக்கிறவனா தான் வெளியே வரான். என்ன காரணம்னா அங்க சிறைச்சாலை இல்லை. சிறைச்சாலை வந்து குற்றங்களை அதிகரிப்பது எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயிற்சி கூடமாக அல்லது ஒரு பயிற்சி கல்லூரியாக இருக்கிறது. அப்ப செயின் ஸ்நாச்சிங்ல ஒருத்தன் உள்ள போறானா, தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போறானா,
வெளியே வரும்போது அவன் பேங்கை கொள்ளையடிக்கிற அளவுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வருகிறான். அப்ப சிறைச்சாலையினுடைய அமைப்புகள் மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மாதிரி குற்ற செயல்கள்லாம் நடக்கிறதுக்கு காவல்துறையில போதிய காவலர்கள் இல்லை அப்படிங்கிறது, ஒரு பணி நியமனம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அதை பத்தி சொல்லுங்க. இப்ப இதுவரைக்கும் அந்த புள்ளி விவரங்கள்ல 14,000 காவலர்கள் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றது என்னன்னா, பெருகி வருகின்ற மக்கள் தொகைக்கு ஏற்ப, அதிகரித்து வருகின்ற குற்றங்களுக்கு ஏற்ப குற்றப்பிரிவு காவலர்கள் அதுல பணியாற்றுறவங்க அவங்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக்கப்பட வேண்டும். அதே போல சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும். இப்ப மாலை நேரங்கள்ல பீட்னு நாங்க சொல்லுவோம், ரோந்து. அப்புறம் இரவு நேரத்துல இரவு ரோந்து. அதுக்கெல்லாம் ஒரு காவல் நிலையத்துல அதற்குரிய காவலர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை இல்லை. காலையில 8 மணில இருந்து வேலை பார்த்துட்டு அவன் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு அலைஞ்சு 5 மணிக்கு அப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான். ஏடையா நீ போயிட்டு ஒரு 8:30 மணிக்கு நைட் ரவுண்ட்ஸ்க்கு வந்துடும் அப்படின்னா என்ன மெஷினு கூட ஓய்வு தேவைப்படுது இல்ல? அப்ப கவர்மெண்ட் தானே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். அதுல இன்னொரு கேள்வி கூட இன்னொரு ஐயா கிட்ட நான் இத கேட்கலாம். அதாவது ஐயா அது உள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் தெரியுங்கிறதுனால இப்ப சமீபமா முகநூல்ல ஒரு பதிவு ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா, மேட்டூருக்கு பக்கத்துல ஒரு பையன் ஒரு இருசக்கர வாகனத்தை திருடிடுறான். திருடிட்டு போகும்போது பொதுமக்கள் அவனை பிடிச்சு கட்டி வச்சு, சின்ன பையன் ஒரு 16-17 வயசு இருக்கும், எத்தனை வண்டி இந்த மாதிரி திருடி இருக்க அப்படின்னு சொன்னா 60 வண்டி நான் திருடி இருக்கேன்னு சொல்றான். 16-17 வயசு பையன் 60 வண்டி திருடி இருக்கு. அப்ப எத்தனை தடவை நீ போலீஸ்ல மாட்டிருக்க? 60 தடவை மாட்டிருக்காங்க. அப்ப 60 தடவை காவல்துறை. அப்போ உன்னை யார் அவன் என்ன சொல்றான்? நான் திருடணும், முதல் தடவை நான் திருடுனேன், அதுக்கப்புறம் திருட சொன்னது காவல்துறை தான் பகிரங்கமா சொல்றான். பதிவு இருக்கு. காவல்துறை பத்தி பகிரங்கமா உருவாக்கல. ஐயா கிட்ட இந்த மாதிரியும் நடக்குதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான். குற்றவாளிகளை உருவாக்குகிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சில காவல்துறை அதிகாரிகளோட மெத்தன போக்கு, அலட்சிய போக்கு, அந்த மாதிரி சுயநல போக்குன்னு சொல்லலாம். சொல்லுங்க. இல்ல, அதாவது எங்கோ ஒரு இடங்கள்ல இருக்கிற ஒரு சில காவலர்கள்னால ஒட்டுமொத்த காவல்துறைக்கு களங்கம் வருது. ஆனா பொதுவாகவே நம்மளுடைய பண்பு, தமிழர்களுடைய பண்பு, கை நீட்டி வாங்குற காசுக்கு ஒழுங்கா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்தத்திலே ஊறி போன ஒன்று. கை நீட்டி வாங்குறதோட கைக்கு கீழே வாங்குறது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே. கைக்கு கீழே வாங்குறவங்க காவல்துறை அதிகம் கிடையாது, அரசியல்வாதிகள் தான் கைக்கு கீழே இல்ல. இது திருட்டுங்கிறது ஏதோ இந்த நூற்றாண்டுல வந்த ஒரு விஷயம் இல்லம்மா. திருட்டுங்கிறது காலகாலமா இருந்துட்டு இருக்கிற ஒண்ணுதான். ஆனால் அப்போது மக்கள் தொகை பெருக்கத்துல திருட்டு விஷயங்கள் குறைவா இருந்தது. இன்னைக்கு மக்கள் பெருக்கத்துல அதிகமாயிருச்சு. வாழ்வதற்குரிய ஆதாரங்கள் குறையில்லாமல் கிடைத்தது. அவர் ஐயா சொல்ற காலத்துல வாழ்வதற்குரிய ஆதாரங்கள், அவனுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கான எல்லாமே இருந்தது. அதனால குற்றவாளிகள் விரல் விட்டு என்ன கூட இல்லை. 10,000 பேர்த்துல ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் தான் இருந்தான். அவன் என்ன பேராசைக்காரனாக இருந்திருப்பான். போதும் என்ற மனசு அப்படின்னு அவனுக்கு இல்லாம இருந்திருக்கும். மும்பைல ஆட்டோ இன்டர்சிட்டியில ஆட்டோக்கள் ஓடக்கூடாது, புறநகருக்கு ஆட்டோக்களை கொண்டு போயிடணும்னு சொல்லி ஒரு இது கொண்டு வராங்க. பல பேர் புறநகருக்கு போய் ஆட்டோ ஓட்டி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வேல சொன்னது, புறநகருக்கு போக மனது இல்லாதவர்கள் ஆட்டோக்களை விட்டுட்டு பிடிபட்ட அத்தனை ஸ்னாச்சிங் திருட்டு, சின்ன சின்ன இந்த பணத்துக்காக திருநவங்க எல்லாமே ஆட்டோ டிரைவர்களா. இப்ப நேத்து நடந்த சம்பவத்துக்கு கூட இந்த மாதிரி வெளி மாநிலத்துல இருந்து வந்த ஒரு கும்பல் தான் இந்த மாதிரி இங்க தங்கி இந்த மாதிரி வேலையில பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே டெல்லியில இருந்து ஒரு கும்பல் இப்படி வந்ததா காவல்துறை சென்னைக்கு படையெடுத்து வருகிற இளைஞர்கள் ஏராளம். உழைக்கிறவர்களுக்காகவும் உழைக்கிறதுக்காக சென்னையில தான் இப்ப திருட்டு சம்பவங்கள் அதிகமா இருக்கா, இல்ல மற்ற மாவட்டங்கள்? எல்லா மாவட்டங்கள்லயும் அது கொலை வரைக்கும் போகுது. இப்ப புதுசா வந்தது இல்லம்மா. நாங்க பணியில நான் 1970 சேர்ந்தேன். அதற்கு முன்னாலேயே வெளிமாநில குற்றவாளிகள் கும்பலாக அவங்க எப்படின்னா
வெல் ட்ரைன்டு பர்சன்ஸ் ஒரு கும்பலா வருவாங்க. வரும்பொழுதே எப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே எந்த மாவட்டத்தில் பண்ணோம்னா பிடிவிட்டோம்னா உடனே எந்த வக்கீல் வரணும் அப்படின்ட்டு அந்த வக்கீல் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி எல்லாமே ப்ரீ பிளான்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு வந்து இங்க குற்றங்கள் பண்றது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருந்திருக்கு. அது அந்த மாநிலத்தினுடைய சூழ்நிலை எப்படியோ, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வறுமை காரணமாக, இந்த வறுமை அங்க அதிகமா இருந்திருக்கலாம், அதனால அவங்க வந்திருக்கலாம். இது தொன்று நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதையும் அந்த அத்தகைய குற்றவாளிகளையும் தமிழக காவல்துறை அன்றிலிருந்து இன்று வரை வெளிமாநில குற்றவாளிகளை பத்தி, இப்ப இங்க இருக்கிறவங்களை பத்தியாவது ஏதாவது அடையாளம் தெரியும், ஒரு பேர் கிடைச்சிட்டா கூட என்ன பண்ணலாம், குப்பைன்னு ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டா சுப்பனை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எதுவுமே தெரியாம கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டது மாதிரி சூழ்நிலையில கூட தமிழக காவல்துறையினர் அந்த மாநிலங்களுக்கு சென்று இங்கே குற்றம் செய்தவர்களை கும்பல் கும்பலாக வந்தவர்களை பிடித்து கைது செய்து அவர்களிடம் இருந்த பொருள்களை கைப்பற்றி பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து ஏன் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அப்ப இருந்த மக்கள் தொகைக்கும் இதுக்கும் அந்த காவல்துறையினுடைய காவலர்கள் எண்ணிக்கை, அதிகாரிகள் எண்ணிக்கை சரியாக இருந்தது. திருட்டு போற பொருட்கள் வந்து நகைகள் வந்து மீட்கப்படுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா முழுமையாக நீக்கப்படுதா இல்ல வந்து கவனமாக நீக்கப்படுது. எப்படி பொய்யா சொல்ல முடியும்? நீங்க தங்க நகையை வந்து இப்ப ஐயா சொன்னாரு ஒரு பவுன் 26,000 ரூபாய் 27,000 ரூபான்னு. இப்ப சமீபத்துல நீங்க பேப்பர்ல பாத்தீங்க, ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் வந்து ரெக்கவரி பண்ண எல்லாத்தையும் வச்சிருந்தார். அதுல எத்தனை பவுன் தேரும்? 100 பவுன். 100 பவுன் அந்த இணை ஆணையர் கொடுத்து விட முடியுமா? இல்ல கவரிங் நகையை வச்சு ஏமாத்த முடியுமா? இது ஒரு அதெல்லாம் கிடையாது. உண்மையாகவே திருடு போன பொருள் தான் கிடைக்குது. இல்ல இப்ப வந்து ஒரு சம்பவம் ஒரு நாட்டுல வந்து 90% வந்து வழிப்பறி நடக்குது. 90 பேர்த்துக்கும் வந்து நகைகளை மீட்டு கொடுக்கிறது காவல்துறை. அதாவது அனைத்து குற்றங்களும் கண்டுபிடிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்ல முடியும். அனைத்து குற்றங்களும் ஒரு சிலரோட நகைகள் மட்டும், ஒரு சிலர் இல்ல பலரோட நகைகள் மீட்கப்படுகின்றன. ஒரு சிலரோட நகைகள் இல்ல. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப மீட்கப்படுதுன்னு தெரிஞ்சு இப்படி யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நகை காணாம போச்சு, நான் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்றேன், உடனே பிடித்தால் அந்த நகை கிடைச்சிடும். ஒரு நாள் அல்லது 2 மணி நேரம் விட்டா கூட அதை உருக்கிட முடியும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக இத ஒரு நெட்வொர்க். சார், அப்ப வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்ப வந்து இந்த மாதிரி திருட்டு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போய் காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுக்க போறாங்க. அப்ப வந்து ஒரு சில சமயங்கள் ஒரு சில அதிகாரிகள் வந்து அந்த முதல் தகவல் அறிக்கையே வாங்க மாட்டேங்கிறதா சொல்றாங்களே சார், அது வாங்கறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. இருக்கலாம். இல்ல அதாவது இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல. சிலர் என்ன நினைக்கலாம், இந்த இடத்துல என்ன சார் சொல்றது, நம்ம வந்து இப்ப காவல்துறையினரின் அதிகாரிகளோட அலட்சியம். நீங்க தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா நான் அதான் சொல்றேன், ஒரு மனிதன் இப்ப ஐயா சொல்ற மாதிரி சாதாரணமா ஒரு மனிதன் தன் உழைப்பால் நான் உயிர் வாழ வேண்டும் நினைக்கிறது சாதாரண மனிதன் நினைக்கிறேன். இது அவனுடைய டியூட்டி, கடமை. ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிறவங்க நான் மக்களுக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு அவரு தன்னுடைய டியூட்டியா அதை நினைக்கணும். அப்ப ஒட்டுமொத்தமா ஒரு மாவட்ட ஆட்சியர் அதை நினைக்கணும், ஒரு மந்திரி அதை நினைக்கணும், நம்மை ஆளுகிற முதல்வர் அதை நினைக்கணும். நான் எதற்காக இருக்கிறேனோ அந்த கடமையை நான் சரியாக செய்ய வேண்டும்னு. இது தனி மனித ஒழுக்கத்துல வர்றது. இது தனி மனித ஒழுக்கம். ஒவ்வொரு திருடனாய் பார்த்து திருந்தாய் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஏன் சொல்றான்னா, திருடனா பார்த்து திருந்துவானா அப்ப விட்டுறலாமேன்னு சொல்றதுக்கு அல்ல, தனி மனித ஒழுக்கத்திலேயே இது வரணும். அது போதிக்கப்படணும் அல்லது சொல்லிக் கொடுக்கப்படணும். அல்லது பெற்றவர்கள், இப்ப எப்படின்னா பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? தன் உழைப்பு, இப்படி எல்லாம் தான் நாங்க இருந்தோம், கஷ்டப்பட்டாலுமே கஞ்சினாலும் வீட்டுல குடிக்கணும், உழைச்சு குடிக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா தனி மனித ஒழுக்கத்துக்காக சொல்லப்பட்டது. அப்ப இது எங்க வந்து நிறைய குற்றங்கள் பெருகுச்சுன்னு பார்க்கும்போது கலாச்சார சீர்கேடுகள் மாறுபடும் பொழுது, இப்ப என்னன்னா சாட்டர்டே ஃபீவர்ங்கிறான். ஈசிஆருக்கு போனா ஒரு இரவுல ஒரு 25,000 30,000 சாதாரணமா செலவு பண்ண எப்படி முடியும்? பணக்காரர்களால் முடியும். அவர்களோடு போட்டி போடணும்னு ஒருத்தன் சாதாரணப்பட்ட ஒரு வாத்தியார் மகன் நினைச்சான்னா என்ன ஆகும்? அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? திருடுவான் அல்லது ஏமாத்துவான், குற்றத்தை செய்வான். இது ஆக குற்றங்களை அங்கதான் உருவாகுது. அப்ப மேற்கத்திய கலாச்சாரங்கள் அல்லது போட்டி போடுகிற மனப்பான்மை
கல்லூரிகள்லயே வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு நல்ல Dress, ஒரு மாடர்னான ஒரு பைக் போயிட்டு வந்தானே பெண்கள் அவங்க கிட்ட பேசுறதோ அல்லது அவனுக்கு நிறைய நண்பர்கள் உருவாவதோ, இவனுக்கு நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவனை மாற்றுகிற சூழல் உருவாகும். ஏக்கம் வந்து மாற்றுகிற சூழலை உருவாக்குது. ஆக இது எல்லாமே எங்க போதிக்கப்படணும்னா தனி மனித ஒழுக்கத்தால் தானே உணர வேண்டிய விஷயம். இப்ப எனக்கு என் வீட்டுக்கு முன்னால ஒருத்தன் 3 மாடி கட்டுறான்னா நானும் 3 மாடி கட்டணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படலாம். எப்படி? நானும் உழைக்கணும்னு ஆசைப்படணும். திருடி 3 மாடி கட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா அது தவறு. இதையெல்லாம் காவல்துறை கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது, ஒரு அரசாங்கம் கண்காணித்து கொண்டு இருக்க முடியாது. லாஸ்ட் இயர் இப்ப வந்து திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க வந்து லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து வழிப்பறி சம்பவங்கள் வந்து அதிகரித்துள்ளதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட வழிப்பறி சம்பவங்கள் அதிகமாயிருக்கு. 3500க்கும் மேற்பட்ட வழிப்பறி சம்பவங்கள் ஆரம்பத்திலிருந்தே நான் அதான் சொல்லிட்டு வர்றேன். அதாவது தேவைகள் அதிகமாகுது. அந்த தேவைகள் அதிகமாகின்ற அந்த விழுக்காடு கூடும் பொழுதே மக்களுடைய பெருக்கமும் அதிகமாகின்றது. வேலைவாய்ப்பு குறைவினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகின்றது. அப்ப ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் வந்து குற்றங்கள் கூடுது அப்படின்னு சொன்னா இந்த அடிப்படை காரணங்களே அவங்க முதல்ல யோசிச்சு பார்க்கணும். ஏன்? அப்ப வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கொடு. நீ இந்த வீட்டுல இப்ப ஒரு வீட்டுல வந்து 2 பசங்க நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு. வேலை பார்க்கலன்னா அதுக்கு அவங்களால நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அரசு. சொல்ல போனா சமீபமா ஒரு நீதிபதி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். திருடுகிறவனின் விரல்களை வெட்டுவதற்கு இந்த சட்டம் இடம் கொடுக்கவில்லையே அப்படின்னு சொல்றார். நம்ம அதை ஆதரிக்கிறது அல்ல, அவர் வேதனையினுடைய வெளிப்பாடு அது. அவன் விரலை வெட்டுவதற்கான ஒரு தண்டனையை கொடுக்கிறதுக்கான சட்டம் இல்லையே அப்படின்னு ஒரு நீதிபதி வேதனை பண்ற அளவுக்கு இருக்குன்னா, ஒருவேளை அந்த தண்டனை முறைகள்ல கூட ஒரு மாற்றம் வேண்டுமோ அப்படிங்கிற கடுமையான சட்டங்கள், கடுமையான தண்டனைகள். ஒரு திருடன் வந்து ஒரு தடவை திருடிட்டானா வாழ்க்கையில இனிமேல் அவன் திருடக்கூடாதுங்கிற எண்ணம் அவனுக்கு ஒண்ணு தண்டனை மூலியமா வரணும், அல்லது அவனுக்கு படிப்பணி மூலியமா வரணும். இங்கு இரண்டுமே இல்லாம இருக்கு. தண்டனையும் குறைவாக இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னதை நான் சொல்றேன், நான் பெயர் சொல்ல விரும்பல. ஒரு இடத்துல ஒரு திருடிட்டான், அவனை வந்து காவல்துறை முறையா அவனை கொண்டு போய் எஃப்ஐஆர் போட வேண்டிய அந்த இடைப்பட்ட காலத்துல அவனை வேன்ல ஏத்தி காவல்துறைக்கு கொண்டு போய் அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்றதுக்குள்ளேயே ஆட்சியில் இருப்பவர்களோ அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களோ உடனே போன் போட்டு நம்மாளு அவனுக்கு பார்த்து கொஞ்சம் விட்டுருங்க அப்படிங்கிற இடையூறுகள். நல்லா கவனிங்க, அந்த இடையூறுகள் கூட காவல்துறையினரை செயல்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. அதாவது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கணும், கையை கட்டி போடக்கூடாது. இந்த மாதிரி நீங்க ஒரு அனுபவத்தை சந்திச்சிருக்கீங்களா? இல்ல, அதாவது இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லா பொதுவா காவல்துறையில இருக்கு. ஆனா நான் தைரியமா சொல்லுவேன், என்னைய எந்த அரசியல்வாதியும் கட்டுப்படுத்தினதே, அதாவது கட்டுப்படுத்த முடியாது. நான் 34 வருஷம் இருந்திருக்கேன். யாருக்காகவும் என்னுடைய மனசாட்சி, என்னுடைய கடமை, அதுக்கு தான் நான் கட்டுப்பட்டிருக்கேனே தவிர எந்த அரசியல்வாதிக்கும் பணக்காரனுக்கும் யாருக்குமே கட்டுப்பட்டது கிடையாது. இல்ல, இப்படியான அதிகாரிகள், ஐயா சொல்ற மாதிரியான அதிகாரிகள் தங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்பட்டால், காவல்துறையிலாகட்டும் எந்த துறையிலாகட்டும் கடமையை உணர்ந்து செயல்பட்டால், இவன் திருடி இருக்கான் அவனுக்கான தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்கணுமே ஒழிய, ஒரு வட்ட செயலாளர் போன் பண்ணிட்டாரு, ஒரு கிளை செயலாளர் போன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, சட்டம் கொண்டுட்டோம் கடுமையான தண்டனைகள் கொடுக்குங்க. அப்ப கடுமையான தண்டனைனா என்ன மாதிரியான கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம்? திருத்த, அதாவது ஒரு குற்றவாளியை திருத்தணும் அப்படின்னா அவன் பயப்படுகிற அளவுக்கான தண்டனை இருக்கணும். மறுபடியும் திருடக்கூடாதுங்கிற எண்ணம் போதிக்கப்படணும், அல்லது தண்டனை அவனை திருத்தும். அதாவது சிறைச்சாலை வந்து அவன் போகக்கூடாது அப்படிங்கிற மனநிலை அவனுக்கு வரணும். எப்படின்னா சிறைச்சாலைன்னா ஜெயிலுக்கு போறது அப்படின்றதுல, அங்க போனா இங்க விட அங்க வசதி கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போறான். பாத்தீங்களா, 3 வேளையும் உள்ள உணவு. இல்ல, இப்ப ஒரு காலத்துலமா நான் ஐயாவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னன்னா, நான் சிறுவனா இருக்கும்போது அந்த காக்கி டவுசரு, அந்த சட்டை, அந்த சிவப்பு கலர் தொப்பி ஒன்று இருக்கும். அதை பார்த்தா நான் சின்ன பையனா இருக்கும்போது ஓடி போய் மரத்துக்கு பக்கத்துல பதிஞ்சுக்குவேன். ஐயோ போலீஸ் வருது, அந்த பயம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வரல. என்ன காரணம்?
எங்க தவறு நடந்திருக்கு அது யோசிக்கணும். காவல்துறையை பார்த்து அது எங்க உறவுக்காரரா கூட இருக்கும், ஆனா போலீஸ்னா ஒரு பயம். அந்த நீதி அவர்களை பார்த்து இல்ல, அந்த பயம் இப்ப இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுதா இல்லையா? அதற்கு யார் காரணம்? சின்ன சின்ன விஷயங்கள்ல இவர்கள் விட்டு கொடுத்ததால், அல்லது ஐயா மாதிரி இல்லாம அவங்க நிர்பந்தத்துக்கு, அவங்க அதிகாரத்துக்கு பயப்பட்டதால், அவங்களோட குடும்ப சூழ்நிலை, காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது என்கிறது உண்மை. இன்னைக்கு காவல்துறை பார்த்து ஒரு பயம் வரணும். பயம்னா நான் சொல்றது நடுங்க சொல்லல, ஐயோ அவரை தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு நியாயம். சொல்றீங்க சார், சொல்றாங்கல்ல நீங்க உங்களோட. ஆமா, காவல்துறையின் மீது உள்ள பயம் வந்து குறைஞ்சிருக்கு, நிச்சயமா குறைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அரசியல் தலைவர்களின் குறுக்கீடு. அது நம்ம இருக்கு. அதுதான் முதல்ல சொன்னேன், காவல்துறையில வேலை பார்க்கிறவங்களோட கையை கட்டி போடக்கூடாது, சுதந்திரமா செயல்பட வேணும். அப்படி சுதந்திரமாக அவங்க தவறா பயன்படுத்தி கூட, அவங்க தவறா பயன்படுத்தினா நடவடிக்கை எடுங்க. இப்ப சொல்லிருக்காங்க, சிஎம் சொல்லிருக்காங்க, தமிழகத்தை வந்து காவல்துறை வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுறதா சொல்லிருக்காங்க, இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படுறதா சொல்லிருக்காங்க. இல்ல, அதாவதுமா என்னன்னா, பொதுவாவே காவல்துறை ஆளுகிற எந்த அரசாங்கமும் சரி, எந்த அரசாங்கமும் காவல்துறைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு காவல்துறைங்கிறது வேணும். ஆனா ஒட்டுமொத்த மக்களினுடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க ஐயா, எதிர்கட்சி தலைவரா இருக்கிற கருணாநிதி ஐயா வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்ற ஒரு பதிவு, அதே சமயத்துல காவல்துறை சிறப்பா செயல்பட்டு இருக்குன்னு இவங்க சொல்றது. ஆனா மக்களுடைய பார்வையில் குற்றங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. இந்த மாதிரி வழிப்பறி கொள்ளைகள் அதிகமா இருக்கு. வழிப்பறி கொள்ளைகளோட இப்ப நூதனமா வந்து இப்ப வந்து மருத்துவமனை எல்லாம் பாத்தீங்கன்னா சார், மருத்துவமனையில செவிலியர் போல போய் வந்து நோயாளி கிட்ட வந்து இல்ல, இதுல நம்ம பயப்படுகிற மிகப்பெரிய பயப்படுகிற விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல ஐயாவுக்கு தெரியும், திருடுறவன் திருட மட்டுமே செஞ்சான், அவனுடைய வேலை திருடுவது. இப்ப திருடிட்டு கொலையும் பண்ணிடுறான். அதான் இங்க இருக்கிற சிக்கல், பெரிய சிக்கல். அது முதல்ல திருட மாட்டேன். இப்ப நம்ம போய் பழைய காலத்துல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஐயா இந்த மாதிரி என்னோட ஒரு பொருள் திருட்டு போச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க, அந்த தாமதவரனை புடிச்சிட்டு வாடா சரியா இருக்கும்பாங்க. கரெக்டா அவனை புடிச்சிட்டு வந்தா அவன் அதை செய்திருப்பான். இப்ப கொலைன்னு சொல்றப்ப வந்து தமிழகத்துல வந்து பிஜேபி வந்து தலைவர்கள் வந்து இவங்கள கொலை, ஆடிட்டர் ரமேஷ் இவங்கள கொலை பண்ணாங்கல்ல சார், இதெல்லாம் வந்து இந்த கொலை குற்றங்கள் வந்து தொடர்ந்து பதற்றத்தை தானே சார் அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்ப வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன நெசசரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? இல்ல, அவர்களுடைய கொலை நீங்க சொல்ற ஒட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்றீங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்றீங்க, அது வெவ்வேறு காரணங்களுக்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்களை மட்டும் நான் சொல்ல சார், நகைக்காக இந்த மாதிரி மூதாட்டிகள் கூட கொலை பண்றாங்க. சின்ன பொண்ணு 7 வயசு பொண்ணு வந்து கொலை பண்ணிருக்காங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப பதற்றமான சூழ்நிலையே எப்பவும் நாட்டுல நிலவிட்டே இருக்கு. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தா இதெல்லாம் குறைக்கும்? கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்ங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்ங்கிறதா இருக்கு. இப்ப என்னன்னா, நிர்பயான ஒரு பொண்ணு டெல்லியில வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளிச்சுது. இங்க ஒரு பாரபட்சம் நல்லா பார்க்கணும். நீங்க இங்க இருக்கிற நடிகர்கள் எல்லாம் கூட போராட்டம் நடத்தினாங்க. அதே ஊப்பியில கொல்லப்பட்ட போது 2 சிறுமிகள் கொல்லப்பட்ட போது அந்த கொந்தளிப்பு இங்க ஏற்படல. தலித் சிறுமிகள் கொல்லப்பட்ட போது அதே வேகம், அதே இது புனிதாங்கிற ஒரு பொண்ணு கூட வந்து 7 வயது சிறுமி கொல்லப்பட்ட. இங்க இந்த சமுதாய பார்வைகளே மாறணும்னு நான் சொல்றேன். நான் இப்ப நிர்பயாவை பண்ணதுக்குனால நம்ம சந்தோஷப்படுறதல்ல, நிர்பயாவுக்கு என்ன கொந்தளிப்பு இங்க ஏற்பட்டதோ, எப்படி எல்லா ஆர்வலர்களும் நடிகர்களும் அல்லது இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நின்று போராடினாங்களோ, அதே அவள் நிர்பயா மாதிரி ஒரு பொண்ணு தானே ஊப்பியில பாதிக்கப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட போது எல்லாருமே மௌனமா இருந்தாங்க. இப்ப இங்க என்ன மாறணும்? சமூகத்தினுடைய பார்வையும் மாற வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. இது நான் சொல்றது வன்புணர்வுல மட்டும் இல்ல, திருட்டுல, குற்றங்கள்ல சமூக பார்வைன்னு ஒண்ணு இருக்கு எப்பவுமே எதுலயும். அந்த சமூக விழிப்புணர்வு, அந்த சமூக பார்வையில மாற்றம் வரணும். அதான் இங்க முக்கியமா இருக்கு. ரெண்டாவது, திருட்டு இதெல்லாம் வந்து பொதுவாக ஒரு மனப்பாங்கு இருக்கு. என்னன்னா, இந்த பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் தான் இந்த குற்றத்தை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. அந்த கிடையாது. சந்தர்ப்பம் யாரையும் குற்றவாளியாக்கும். இப்பயும் அந்த உயர்வு தாழ்வு தான் இருக்கு.
ஒரு சாதாரண வேலைக்காரி வந்து தன்னோட ஒரு டாக்டர் முகப்பேர்ல வந்து ஒரு நடந்த சம்பவம் வந்து நான் டாக்டர் வந்து கொலை பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்க வேலைக்கார பெண் வந்து தன்னோட நீங்க வழிப்பறி செயின் அப்படிங்கிற மையமா வச்சு பேசுறோம்மா. நான் சொல்றது வழிப்பறி செயின் என்பதும் திருட்டு தான். கம்பெனி ஓபன் பண்ணி நான் அதை தரேன் இதை தரேன் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறதும் திருட்டு தான். அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறதும் திருட்டு தான். பெயர்கள் தான் மாறுபடுதல், அது குற்றத்தினுடைய அளவுகள் தான் மாறுபடுதே ஒழிய திருட்டு தான். ஆனால் என்ன தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இல்லை. அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்ப அண்ணா நகர்ல ஒரு மூதாட்டி கொலை பண்ணப்பட்டால் அரெஸ்ட் பண்ணப்பட்டான். அவன் என்ன ஆனா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அன்றைக்கு அது செய்தி. அடுத்த செய்தி என்ன? அவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு மக்களுக்கு முதல் தெரியணும். அண்ணா நகரில் கொள்ளையடித்து மூதாட்டியை கொலை செய்தவன் 4 வருஷம் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது கடமையா செய்ய சம்பவம் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் அந்த நாளிதழ்கள் வந்து ஊடகங்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு காவல்துறை தண்டனை அப்ப அதை ஞாபகப்படுத்த வேண்டியது அல்லது நினைவுபடுத்த வேண்டியது யாருடைய கடமை? குறைந்தபட்சம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டாம், அவனை போல் உள்ள திருநனுக்கு தெரியணுமா இல்லையா இந்த மாதிரி தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டான்னு? அவனுக்கே தெரியறது இல்ல. ஆக தண்டனை முறைகள் முதல்ல குற்றவாளிகளுக்கு தெரியணும். அப்பதான் செய்ய குறைந்தபட்சம் பயப்படுவான். இங்கு பயமே இல்ல. பயமே இல்லாததுதான் ஒரு காரணமா இருக்கு. நீங்க அடிப்படையே இதுதான். குற்றவாளிக்கு பயம் இல்லைங்க. தவறு செஞ்சு கைது பண்ணி போனா உடனே ஜாமீன்ல வெளியே வந்துடலாம் இருக்கு. அப்ப என்ன பயம் இருக்கும்? திருடியதை ஒப்படைத்தால் போதும் அப்படிங்கிற நம்ம தான் பாக்குறோம் நிறைய. நான் திருடிட்டேன், அதை ஒப்படைச்சா நான் குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுறதுங்கிறது நடைமுறைகள்ல ஆட்சி செயல்கள்கிட்டே அந்த குறை இருக்கு. இதற்கு என்னதான் சார் தீர்வு? தீர்வு என்பது தனி மனிதன். நாம வந்து இந்த நிகழ்ச்சி மூலியமா எனக்கு சொல்ல தெரிந்ததெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை முறை சரியா இருக்கு அல்லது நான் உழைத்து சாப்பிடணும் அப்படிங்கிற தனி மனித ஒழுக்கத்தை எல்லா விஷயங்களையும் தனி மனிதன் தன்னுடைய கடமையை முதல்ல ஒழுங்கா செய்யணும். இப்ப நான் குறைந்தபட்சமா சொல்றது, நிர்பயாவுக்கு போராடிய நான் தலித் சிறுமிகளுக்காகவும் போராடணும். யாரோ ஒருத்தருக்காகவும் ஒரு சாராருக்கு மட்டும்தான் நான் போராடுவேன், இன்னொரு சாராருக்கு நான் போராட மாட்டேன் அப்படிங்கிற அந்த சமத்துவம் இன்மைங்கிறத மாத்தணும் முதல்ல, அடிப்படை இதெல்லாம். அதே மாதிரி இன்னொருவனுடைய பொருளை திருடி நான் அதுல சாப்பிட்டா நான் விளங்குவனா உருப்படுவனா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளாகவே எழணும். நான் எவ்வளவு மனிதனுக்குள்ளும் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த தாக்கம் உருவாக வேண்டும். இது அடிப்படையில் பெற்றோர்கள் கல்வி கொடுக்கிறதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒழுக்கங்களை போதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல கல்வியை மட்டுமே போதிக்கிறது கல்வி ஆகாது. ஒழுக்க கல்வின்னு ஒண்ணு இருக்கு, அதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய. அந்த மாரல் இதெல்லாம் இப்ப கிடையாது. மாரல்லாம் இல்ல. ஆக அந்த அடிப்படை மாணவர்கள் மத்தியில நான் சொல்றது, இந்த சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கிற திருடர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு திருந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்கால சமுதாயம் மாணவர்களிலிருந்து உற்பத்தி ஆகணும். இந்த ஒழுக்க தனி மனித ஒழுக்கம் எப்படி நாம வாழுகிற இதே பூமி பந்துல ஒரு இடத்துல திருட்டு இல்லைங்கிற ஒரு சூழல் நம்ம காதுகளுக்கு கேட்கும் போது, இந்த உலகம் முழுவதும் இப்படி இருந்தா நம்ம கேள்வி கேட்க போறது இல்ல. உதாரணத்துக்கு நீங்க சொன்ன அந்த பழனியப்பா நகர் இதெல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி முதல்ல தனி மனிதன் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு சமூக அமைப்பிற்கு வரும்போது தனி மனிதன் தான் ஒழுக்கமா இருந்தானா சமூகத்துக்குள்ள அந்த தனி மனிதர்கள் எல்லாம் சேரும்போது அந்த சமூகமே ஒரு ஒழுக்கமான சமூகமா மாறும். அதே மாதிரி குற்றங்களை நான் சொல்ற பழனியப்பா நகருங்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். அது மாதிரி மக்களாகவே சேர்ந்து தங்களுடைய பாதுகாப்பை குறைந்தபட்சம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி குற்றம் நடக்கும் போது அது அரசாங்கத்தினுடைய கடமையாக மாறும். அரசாங்கம் செய்யலைன்னா அரசாங்கத்தை தட்டி கேட்க வேண்டிய சமூகம் இங்கு வேணும். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்கள் பற்றி பல்வேறு கருத்துக்களை நமக்கு விவாதித்தாங்க. மேலும் நாளை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.